அஸ்ஸலாமு அலைக்கும் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பற்றி பார்க்க போகிறோன்னா வெஜ் எக் ரைஸ். இந்த எக் ரைஸ் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு நான் ஸ்கூலுக்கு பாப்பா கேட்டிருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் என்னம்மா சாதம் குழம்பு இந்த மாதிரி எனக்கு வச்சு கொடுக்குறேன், இன்றைக்கி எனக்கு எக் ரைஸு சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் எனக்கு செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால் நான் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற காய்கறிகளே வச்சு எக்கு ஒரு 3 எக்கு காய்கறிங்க வச்சு நான் வீட்டிலே சிம்பிளாக குழந்தைங்களுக்கு இன்றைக்கி லஞ்சு ரெடி பண்ணிட்டேன். நான் ஹோட்டல் ஸ்டைலே வேணும்னாங்க, அதே மாதிரி சிம்பிளாக அதே டேஸ்ட்டில் எந்த சோயா சாஸும் இல்லாமல் சிம்பிளாக வீட்டில் நான் ரெடி பண்ணிட்டேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பீன்ஸு, கேரட்டு, ஒரு ஆனியன், 3 எக்கு, அப்புறம் பொடை மிளகா 1 சேர்த்துக்கிட்டேன். ஆனியன், கேரட், பீன்ஸு, பொடை மிளகா, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், 3 எக்கு எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு ரைஸை நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். நான் எந்த பாஸ்மதி ரைஸும் வடிக்கல, வீட்டில் சிம்பிளான ரைஸ் தான் வடிச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு வானலில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆனியன் நான் சேர்த்துக்கிறேன். ஆனியன் வந்து அதிகமாக நம்ம வதக்கக்கூடாது, அரைவேக்காடு தான் வதக்கணும். காய்கறிங்களும் சரி, காய்கறிங்களும் அரைவேக்காடு தான் நம்ம வதக்கணும். ரொம்ப சிம்பிளானது தான். நான் இதில் எதுவும் சோயா சாஸ் எதுலையுமே நான் இதில் சேர்க்கலை. இயற்கையாகவே காய்கறிங்க, எக்கு, வீட்டில் இருக்கிற ரைஸ் வச்சு தான் நான் சிம்பிளாக வீட்டிலே செய்கிறேன். ஹோட்டல் ஸ்டைலு, ஹோட்டல் டேஸ்ட்டே வருங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து நான் கேரட்டு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளானது தாங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாப்பா இன்றைக்கி லஞ்சுக்கு தான் கேட்டாங்க, ஹோட்டல் ஸ்டைலில் டேஸ்ட்லேயே வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இப்போ சிம்பிளான செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அடுத்தது நம்ம பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம அரைவேக்காடு தாங்க இருக்கணும், முழுசாக நம்ம வதக்கக்கூடாது. அடுத்தது தேவையான அளவுக்கு சால்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க நீங்களும். ரொம்ப சிம்பிளானது தாங்க. இது நல்லா அரைவேக்காடு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பொடை மிளகா இருந்துச்சு பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வதக்கக்கூடாதுங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் இந்த லஞ்சு கொடுத்து அனுப்பலாம் நம்ம. இப்போ இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நான் 3 எக்கு வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அந்த 3 எக்கு இதில் சேர்த்துக்கலாம். நான் ரைஸ்க்கு தகுந்த மாதிரி தான் எக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் போடுற மாதிரி இருந்தால் இன்னும் 2 எக்கு கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுக்கிறேங்க. ரொம்ப சிம்பிளானது தாங்க, வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் இதே அடிக்கடி செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா முட்டை வந்து உதிரியாக வரணும். நல்லா இப்போ நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதில் வந்து நான் வந்து பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், தேவையான அளவுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா உதிரியாக நல்லா அந்த காய்கறிங்க கூட இப்போ சேர்ந்து நல்லா வரணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ரெண்டுத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரணும். அப்போ நல்ல ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சுன்னு அர்த்தம், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சிங்க பாருங்கள், மேலே எண்ணெய் பிரிஞ்சு தேர்த்து பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் தேவையான அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டு சாப்பாடு தாங்க. நான் பாஸ்மதி அரிசி எந்த ரைஸுமே நான் சேர்த்துக்கல, வீட்டில் செய்யக்கூடிய சாப்பாட்டு அரிசி தான் நான் சேர்த்துக்கிறேன்.
நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் உங்களுக்கு பத்தலைனா கூட நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் முதல்லே சால்ட்டு நான் காய்கறிகளிலே போட்டு சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பராக வீட்டில் எக் ரைஸ்ங்க. இயற்கையாகவே நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. எந்த சோயா சாஸும் நான் சேர்க்கல இதில். சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இது பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ நெக்ஸ்ட்டு என் பாப்பாவுக்கு லன்ச் நான் ரெடி பண்ணிட்டேங்க. இதுக்கு தேவையானது, இதுக்கு தொட்டுக்க வந்து கேரட் சிப்ஸ் வச்சுருக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.